திருவள்ளூர் மாநில நீதிமன்றத்தில் ஒருவர் தனது மகன் பாம்பு கடித்து இறந்துவிட்டதால் கருணை தொகை கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு சார்பில் இணைக்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக இல்லை. இதனால் வழக்கை விசாரித்த நீதிபதி பனிஹ்ரஹி மருத்துவரை ஆஜராக உத்தரவிட்டார். அதன்படி மருத்துவர் காணொலி காட்சியில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதையடுத்து நீதிபதி வழங்கிய தீர்ப்பில் ஒடிசா அரசுக்கு ஒரு உத்தரவையும் பிறப்பித்தார். மருத்துவர்கள் அனைத்து மருந்து சீட்டுகள் மற்றும் மருத்துவ அறிக்கைகள், சட்ட அறிக்கைகளை தெளிவான கையெழுத்தில் வழங்க வேண்டும். முடிந்தால் பெரிய எழுத்துகளில் அல்லது தட்டச்சு செய்யப்பட்ட வடிவத்தில் வழங்குமாறு தலைமை செயலாளர் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உரையாற்றினார். அப்போது கணினிகளை மனிதர்கள் போல் செயல்படும் வகையில் வடிவமைக்க தொடங்கிவிட்டோம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் வேலைகளை உருவாக்கவும் பறிக்கவும் முடியும். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆங்கிலம், தமிழ் மற்றும் பிற பிராந்திய மொழிகளில் கண்டென்ட்களை உருவாக்கினால் அது வேலை வாய்ப்புகளை பெருக்கும். பல நாடுகளில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தலில் முறைகேடுகள் செய்வதையும் நம்மால் காண முடிகிறது. மனிதர்களால் ஏற்படும் அழிவு மற்றும் இழப்பை AI தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி சரி செய்யலாம் என தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதனால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காலை 200 கன அடியாக இருந்த நீர்வரத்து பின்னர் 1000 கன அடியாக உயர்ந்தது. இதனால் பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் தண்ணீர் திறப்பு 50 கன அடியிலிருந்து 1000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஏரிக்கு தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்தபடி உள்ளதால் உபரி நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிகிறது. பூண்டி ஏரியின் மொத்த கொள்ளளவு 3231 மில்லியன் கன அடி ஆகும். இதில் 3073 கன அடி தண்ணீர் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஏற்பட்டுள்ள பருவமழை காரணமாக தொடர்ந்து 2 நாட்களாக சுற்று வட்டாரங்களில் தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை குடிநீர் வாசிகளுக்கு தண்ணீர் அனுப்பக்கூடிய முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கமானது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பை கருதி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் 3231 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ள நிலையில் தற்சமயம் 3070 கன அடி மில்லியன் நீர் இருப்பு இருக்கின்றது. இந்நிலையில் தற்சமயம் 1000 கன அடி நீரானது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்று காலை 50 அடி கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தற்சமயம் 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டு உபரி நீர் குற்றலை ஆற்றின் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் தொடர்ந்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தொடர் கனமழையின் காரணமாக காரைக்காலில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். ஜப்பானின் இஷிகாவா மாகாணம் மற்றும் மேற்கு கடற்கரை பகுதியில் புத்தாண்டு தினத்தன்று அடுத்தடுத்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அவற்றில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவானது. இந்த நிலநடுக்கம் காரணமாக இதுவரை 161 பேர் பலியாகியுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அவர்களை தேடும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கத்திற்கு பின்னர் வலுவான பல நிலநடுக்கங்கள் ஏற்படும் என ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. அதன்படி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1214 நிலநடுக்கங்கள் பதிவாகி உள்ளன. இதனால் மேலும் பல நிலநடுக்கம் ஏற்படலாம் என மக்கள் பீதியில் உள்ளனர். புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக நகரின் தாழ்வான பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் முடங்கியுள்ளனர். இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பாவாணர் நகர் பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இனிவரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். ராணிப்பேட்டை
மாவட்டம் திமிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட மருத்துவம்படி பகுதியில் வசிக்கும் துணை தாசில்தார் சந்தியா வீட்டில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் தாழ்பாலை உடைத்துக் கொண்டு வீட்டில் இருந்த 6 சவரன் தங்க நகையை திருடி சென்றுள்ளார். தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் நீலவேணி தம்பதி வீட்டில் 1/2 சவரன் தங்க நகை, கொலுசு மற்றும் பணத்தை திருடி சென்றுள்ளார். அதேபோல் அருகே உள்ள வீட்டின் தாழ்பாலை உடைத்து சென்றபோது வீட்டில் இருந்த ராமமூர்த்தி மனைவி அம்சா கூச்சலிட்டதால் அவரை தலை கைகளில் கட்டையால் தாக்கிவிட்டு தப்பி மர்ம ஆசாமி ஓடியுள்ளார். இதுகுறித்து திமிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்வின். இவர் தனது தந்தையின் யுனோவா காரை எடுத்துக்கொண்டு நண்பர்கள் 4 பேருடன் சென்னை புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டு இழந்து தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக காரில் இருந்தவர்களை லேசான காயங்களுடன் மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோல் புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த அசோக் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் தனது காரில் வந்து கொண்டிருந்த போது திருப்புவனை பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த 2 விபத்து தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக சாலைகள் வழவழப்பாக உள்ளதால் கார்கள் வேகமாக வந்து கட்டுப்பாட்டு இழந்து தலை குப்புற கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கருமலைக்கூடல் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துலட்சுமி மற்றும் அவரது மருமகள் மகேஸ்வரி மற்றும் குழந்தைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரியை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். இதுகுறித்து மருமகள் மகேஸ்வரி செய்தியாளர்களிடம் கூறும்போது, எனது கணவரின் தாய் முத்துலட்சுமி மனநலம் பாதிக்கப்பட்டவர். இந்த நிலையில் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு எனது கணவரின் தாய் முத்துலட்சுமியின் தம்பி மகன் பிரபு என்பவர் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் முத்துலட்சுமியை தனியாக அழைத்து சென்று அவருக்கு சொந்தமான 1000 சதுர அடி வீட்டை எழுதி வாங்கி அபகரித்துக் கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து எனது மாமியாரை அழைத்துக் கொண்டு கருமலைக்கூடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். இதனை அறிந்த பிரபு கொலை மிரட்டல் விடுக்கிறார். எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் காரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தன். இவர் காரப்பேட்டை அருகே உள்ள சாலையோர உணவகத்தில் உணவருந்திக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து உணவக உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் காஞ்சிபுரம் தாலுகா காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இக்கொலை நடந்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.